வவுனியா மாநகர முதல்வரை பதவி நீக்கிய ஆளுநரின் வர்த்தமானி மீதான இடைக்கால தடை நீடிப்பு. வவுனியா மேல் நீதிமன்றம் உத்தரவு. விடுதலை புலிகளின் புதையல் இருப்பதாக தெரிவித்த அகழ்வு பணி ஊடகங்களுக்கு அனுமதி மறுப்பு. யாழில் வெளிநாட்டிலிருந்து வருகை தருவோரின் வீடுகளை இலக்கு வைத்து திருட்டு. தமிழீழ விடுதலை புலிகள் எப்போதும் போருக்கு அஞ்சியதில்லை. முன்னாள் சிரேஷ்ட பிரதி போலீஸ் மாதிபர். சர்வதேச பிடியாணையிலிருந்து தப்பித்து நாட்டிற்குள் கஞ்சிபாணி நடத்தும் மாபியா திட்டம். யாழ் மாவட்ட கல்வி அபிவிருத்தி திட்டங்கள் குறித்து விசேட நடவடிக்கை. யாழ் மாநகர சபைக்கு முன் போராட்டத்தில் குதித்த மக்கள். மீட்கப்பட்ட 271 தோட்டாக்கள். நீர்கொழும்பு சிறைக்கு நடந்தது இதுதான். செம்மணி மனித புதைகுழி என்று மீண்டும் ஆரம்பமாகும் அகழ்வு பணிகள். யாழில் தனியார் காணிகளை கையப்படுத்த போலி ஆவணங்களுடன் சுற்றும் மோசடி கும்பல். தமிழ் கட்சிகளின் கூட்டு புரோக்கர்கள் கூட்டு கடுமையாக சாடிய இளங்குமரன் எம்பி. வவுனியா மாநகர சபை முதல்வரை பதவியிலிருந்து நீக்கி ஆளுநருக்கு வெளியிடப்பட்ட வர்த்தமானி அறிவித்தலுக்கு விதிக்கப்பட்டிருந்த இடைக்கால தடை உத்தரவை எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி வரை நீடித்து வவுனியா மேல் நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது. வவுனியா மாநகர சபை முதல்வரின் பதவிகளை நீக்கி மாகாண ஆளுநரால் வெளியிடப்பட்ட வர்த்தமானி அறிவித்தலுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட எழுத்தாணை மனு இன்று வவுனியா மேல் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது வழக்கின் பிரதிவாதிகளான மாகாண ஆளுநர் மற்றும் உள்ளூராட்சி ஆணையாளர் ஆகியோர் சார்பில் நீதிமன்றில் முன்னிலையான அரசு சட்டவாதி தனது சமர்ப்பணங்களை முன்வைத்தார். பிரதிவாதிகளின் ஆட்சேபனை பதில்களை நீதிமன்றத்திற்கு தெரிவிப்பதற்கு மேலதிக கால அவகாசம் வழங்க வேண்டும் என அவர் கோரினார். இதற்கு மனுதாரர் தரப்பு எதிர்ப்பினை தெரிவிக்கவில்லை. அத்துடன் கடந்த 3ஆம் தேதி மனுதாரருக்கு சாதகமாக நீதிமன்றத்தால் வழங்கப்பட்ட இடைக்கால நிவாரணங்களை தாம் கடுமையாக எதிர்க்கப் போவதாகவும் அரசு சட்டவாதி இதன்போது சுட்டிக்காட்டினார். இதனை பரிசீலித்த நீதிமன்றம் பிரதிவாதிகளான ஆளுநர் மற்றும் உள்ளூராட்சி ஆணையாளர் ஆகியோரது ஆட்சேபனை பதில்களை இம்மாதம் 28ஆம் தேதிக்கு முன்னர் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டது. அத்துடன் மாநகர முதல்வரை பதவியிலிருந்து நீக்கிய ஆளுநரின் வர்த்தமானி அறிவித்தலுக்கு எதிராக கடந்த 3ஆம் தேதி விதிக்கப்பட்டிருந்த இடைக்கால தடை உத்தரவை எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி வரை நீடித்து மன்றால் உத்தரவிடப்பட்டது. மனுதாரர் சார்பில் ஜனாதிபதி சட்டத்தரணி M.A. சுமந்திரன் இன்று நீதிமன்றத்தில் ஆஜராகியிருந்தார். திரு காண்டீபன் அவர்கள் தனது பதவி நீக்கத்துக்கு எதிராக வவுனியா மேல் நீதிமன்றத்திலே தாக்கல் செய்திருந்த எழுத்தாணை வழக்கினுடைய அறிவித்தல் திரும்பல் திகதி இன்று என்று சொல்லப்பட்டிருப்பது. அதன் நிமித்தமாக இன்றைக்கு நாங்கள் நீதிமன்றத்தை ஆஜரானோம். அரச சட்டத்தரணி 1ஆம் 2ஆம் பிரதிவாதிகளுக்காக தான் ஆஜராவதாக சொன்னார். அதாவது ஆளுநருக்காகவும் உள்ளூராட்சி ஆணையாளருக்காகவும் தான் ஆஜராகுவதாகவும். ஆனால் அவர்களுடைய பதிலியை இன்றைய தினம் தன்னால் அணைக்க முடியவில்லை என்றும் அதற்கு புரிதொரு தினம் தனக்கு பெற்று தருமாறு கேட்டிருந்தார். நாங்கள் அதற்கு ஆட்சேபனை தெரிவிக்கவில்லை. ஆகையால் இன்று ஜூலை 28ஆம் தேதிக்கு அல்லது அதற்கு முன்னதாக அவர் அந்த 2 பிரதிவாதிகள் சார்பிலையும் தன்னுடைய பதிலியை அணைப்பதற்கு அவகாசம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அத்தோடு இந்த வழக்கிலே வழங்கப்பட்ட இடைக்கால நிவாரணங்கள் நீடிக்கப்படுவதையும் தான் எதிர்க்கவிருப்பதாக அவர் கூறின காரணத்தினாலே அது சம்பந்தமாக அவர்களுக்கு இருக்கிற ஆட்சேபனையை 28ஆம் தேதி அல்லது அதற்கு முன்னதாக எழுத்து மூலமாக பதிவு செய்யுமாறும் அதனுடைய பிரதிகளை திரு காண்டீபனுடைய பதிவு செய்யப்பட்ட சட்டத்தரணி திரு தயாபரன் அவர்களுக்கு வழங்குமாறும் நீதிமன்றம் கட்டளையிட்டிருக்கிறது. அது அதன் பிரதி எங்களுக்கு கிடைக்கப்பட்ட பிறகு ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி அல்லது முன்னதாக அதை மறுத்துரைக்கிற சத்திய கடதாசி அல்லது மாற்று ஆட்சேபனை திரு காண்டீபன் சார்பிலே அணைக்கப்படலாம். அது அணைக்கப்பட்டு ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி இந்த இடைக்கால நிவாரணம் வழக்கு முடிகிற வரைக்கும் நீடிக்கப்படுவதை அரசு தரப்பு எதிர்ப்பது சம்பந்தமான விசாரணை மன்றிலே இடம்பெறும்.
ஆகவே இன்றைய தினம் ஏற்கனவே வழங்கப்பட்ட இடைக்கால நிவாரணங்கள், அதாவது தடை கட்டளைகள் ஆகஸ்ட் 7ஆம் தேதி வரைக்கும் நீடிக்கப்பட்டிருக்கிறது. அப்படியாக அது நீடிக்கப்பட்டிருப்பதை ஆளுநருக்கு தாம் அறிவிப்பதாக அரசு சட்டவாதி பொறுப்படுத்திக் கொண்டார். நீதிமன்றத்திலே பிரசன்னமாயிருந்த மாகாண உள்ளூராட்சி ஆணையாளருக்கு அது மன்றினாலே அறிவிக்கப்பட்டது. அப்படியான இடைக்கால தடை கட்டளை ஆகஸ்ட் 7ஆம் தேதி வரைக்கும் நீடிக்கப்பட்டது என்றதையும் அவருக்கு நேரடியாகவே அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆகையினாலே இந்த வழக்கு இனிமேல் இரு தரப்பினரும் தங்களுடைய ஆவணங்களை பதிவு செய்த பிறகு இடைக்கால நிவாரணம் சம்பந்தமான விசாரணை ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி மன்றிலே எடுத்துக்கொள்ளப்பட்டது. இதற்கிடையிலே நேற்றைய தினம் இடைபுகு மனுதாரர்களாக இருவர் தங்களை இந்த வழக்கிலே சேர்த்துக் கொள்ளுமாறு விண்ணப்பம் செய்திருக்கிறார்கள். அவர்களுடைய அந்த விண்ணப்பம் சம்பந்தமான அறிவித்தல் எங்களுக்கு கிடைத்திருக்கவில்லை. இன்றைக்கு திறந்த நீதிமன்றத்திலே ஒரு ஆவணம் எனக்கு கையிலே கொடுக்கப்பட்டது. மன்றுக்கும் அதனை அவதானிப்பதற்கான அவகாசம் இருந்திருக்கவில்லை. ஆகையினாலே அந்த இடைபுகு நகராக அவர்கள் சேர்த்துக் கொள்ளப்பட வேண்டும் என்று அவர்கள் சொல்லுகிற விண்ணப்பத்தை ஆதரிப்பதற்கும் ஆகஸ்ட் 7ஆம் தேதி மன்றிலே நேரம் இருக்குமாக இருந்தால் அன்றைய தினம் எடுத்துக்கொள்வதாக மன்று அறிவித்திருக்கிறது. தற்போது இந்த நாட்டு சட்டங்களின்படி ஒரு எழுத்தாணை வழக்கிலே இடைபுகுனர்களை சேர்த்துக்கொள்ள முடியாது என்று பல மன்ற தீர்ப்புகள் இருக்கின்றன என்பதை நான் மன்றுக்கு எடுத்து சொல்லியிருக்கிறேன். இந்த மேயரை பதவி விலக்குகிற விவகாரத்திலே முறைப்பாட்டாளர்களாக இருந்த இருவர் தான் இப்பொழுது இங்கே இடைபுகுனராக வருவதற்கு முயற்சி செய்கிறார்கள். ஆனால் அது சட்டத்தின்பால் அனுமதிக்கப்படுமா படாதா என்பதை எங்களுடைய ஆட்சேபனைக்கு பிறகு மன்று தீர்மானிக்கும். ஆகவே சுருங்க சொல்லுவதாக இருந்தால் மன்றினாலே ஏற்கனவே வழங்கப்பட்ட இடைக்கால தடை கட்டளைகள் ஆகஸ்ட் 7ஆம் தேதி வரைக்கும் நீடிக்கப்பட்டிருக்கின்றன. முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு போலீஸ் பிரிவுக்குட்பட்ட தேவிபுரம் பகுதி கணேஷ் திட்டத்தில் உள்ள தனியார் காணியில் விடுதலை புலிகளின் புதையில் இருப்பதாக தெரிவித்த அகழ்வு பணி நேற்றைய தினம் ஆரம்பிக்கப்பட்டு இடம்பெற்றிருந்தது. பாரதி பிரதான வீதி தேவிபுரம் பகுதி கணேஷ் திட்டத்தில் உள்ள தனியார் காணியில் விடுதலை புலிகளின் ஆயுதங்கள் இருப்பதாக கூறி கொழும்பிலிருந்து வருகை தந்த குற்றப்புலனாய்வு பிரிவினர் நீதிமன்றத்தின் அனுமதியை பெற்று நேற்றைய தினம் ஜேசிபி இயந்திரத்தின் மூலம் அகழ்வு பணியினை ஆரம்பித்திருந்தனர். இருப்பினும் ஊடகங்களுக்கான செய்தி சேகரித்தலுக்கான அனுமதி மறுக்கப்பட்டிருந்தது. ஊடகவியல் அப்போதைய மக்களால் வழங்கப்பட்ட தகவலை அடுத்து குறித்த அகழ்வு பணியின் உண்மைத்தன்மையை வெளிக்கொண்டு வரும் நோக்கில் அப்பகுதியில் செய்தி சேகரிக்க சென்ற போது குறித்த அகழ்வு இடம்பெறும் பகுதிக்குள் செல்வதற்கும் வீடியோ மற்றும் புகைப்படங்கள் பதிவு செய்வதற்கும் அனுமதி மறுக்கப்பட்டிருந்தது. நேற்றைய தினம் இடம்பெற்ற அகழ்வின் போது எதுவும் கிடைக்காத நிலையில் முதலாம் நாள் அகழ்வு பணி நிறைவு பெற்றிருந்தது. இரண்டாம் நாள் அகழ்வு பணி இன்றைய தினம் இடம்பெறுகின்றது. இருப்பினும் இதுவரை இடம்பெற்ற அகழ்வு பணிகளில் எவ்வித ஆயுதங்களோ தங்கங்களோ மீட்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. காரை நகரில் வெளிநாட்டில் இருந்து வருகை தருவோரின் வீடுகளை இலக்கு வைத்து மேற்கொள்ளப்பட்ட திருட்டுச் சம்பவங்களுடன் தொடர்புடைய இருவர் யாழ் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவினரால் இன்று கைது செய்யப்பட்டுள்ளனர். காரை நகரில் உள்ள வீடொன்றில் 1600 கோடி கனேடிய டாலர், ஒரு சோடி காப்பு மற்றும் கடவுச்சீட்டு என்பனவும், மற்றொரு வீட்டில் 400 அமெரிக்க ஜூரோ மற்றும் இலங்கை மதிப்பிலான 1 லட்சம் ரூபாய் என்பனவும் களவாடப்பட்டன. இது தொடர்பில் வீட்டின் உரிமையாளரால் மேற்கொள்ளப்பட்ட முறைப்பாட்டுக்கமைய யாழ் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவு போலீசார் விசாரணைகளை துரிதப்படுத்தியிருந்தனர். விசாரணைக்கமைய காரை நகரைச் சேர்ந்த 26 மற்றும் 27 வயதுடைய 2 இளைஞர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். சந்தேக நபர்களிடமிருந்து களவாடப்பட்ட பணம், நகை என்பனவும் போலீசாரால் மீட்கப்பட்டுள்ளது. சந்தேக நபர்களை மேலதிக விசாரணைகளின் பின் நீதிமன்றத்தில் முற்படுத்த போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர். தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பு உண்மையில் யுத்தத்திற்கு பயப்படவில்லை. அவர்களிடம் யுத்த பலம் இருந்தது. அதனால் அவர்களுக்கு பாரிய நம்பிக்கை இருந்தது. அவர்கள் பயந்திருந்தது அமைதிக்கு, அதாவது சமாதானத்தை அவர்கள் தங்களது பலவீனமான சந்தர்ப்பங்களில் பயன்படுத்தினார்கள் என்று முன்னாள் சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் பிரியந்த ஜெயக்கொடி இணையதளம் ஒன்றுக்கு கருத்து தெரிவிக்கும் போது கூறியுள்ளார். அதில் மேலும் குறிப்பிட்ட விடயங்கள், தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பினர் எப்போதும் அவர்களின் ஒட்டுமொத்த செயல்முறையிலுமே மிகவும் தந்திரமான செயற்பாடுகளை முன்னெடுத்தனர். எனது தனிப்பட்ட கருத்துப்படி தமிழீழ விடுதலை
புலிகள் அமைப்பிற்கு தவறிய இடங்கள் மிக குறைவே. பிரதானமான தவறு என்னவென்றால் 2005 ரணில் விக்ரமசிங்கவை தோற்கடித்து மஹிந்த ராஜபக்சவை ஜனாதிபதியாக்கி தாமாகவே பம்பை விலைக்கு வாங்கியதாகும். அதே போன்றுதான் ராஜீவ்காந்தியின் படுகொலையும். இப்படி சில பாரதூரமான தவறுகள் அவர்களினால் செய்யப்பட்டன. ரணசிங்க பிரேமதாச ஜனாதிபதிக்கும் அவர்கள் தங்களது வழக்கமான ஏமாற்று வித்தையை செய்தார்கள். இந்திய அமைதிப்படையை பிரேமதாச ஜனாதிபதி விரட்டினார். அவர்கள் அவருடன் சமாதான பேச்சுவார்த்தை மேசைக்கு வருவதாக கூறி வந்தார்கள். அதற்கிடைப்பட்ட காலத்தில் ஆயுதங்கள் மற்றும் தொலைத்தொடர்பு உபகரணங்கள் பரிமாற்றப்பட்டதாக ஒரு கதை இருக்கிறது. அவர்கள் பலவீனமடையும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் சமாதானத்தை முன்னிறுத்தி செயற்பட்டே மீண்டும் பலமடைந்தார்கள். 2009 அதற்கு ஒரு முயற்சியை மேற்கொண்டார்கள். ஆனால் அதிர்ஷ்டவசமாக அவ்வாறு நடக்கவில்லை. ரணில் விக்ரமசிங்கவையும் ஏமாற்றினார்கள். அது சம்பந்தமாக முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் ஆஸ்டின் பெர்னாண்டோ மை பெல்லிஸ் வைட் என்று சற்றே பெரிய புத்தகம் ஒன்றை எழுதியுள்ளார். அந்த புத்தகத்தில் அனைத்து விவரங்களும் உள்ளன என்று தெரிவித்துள்ளார். நாட்டின் பாதாள உலகத்தின் மிகவும் ஆபத்தான குற்றவாளிகளில் ஒருவராக கருதப்படும் எண்ணற்ற கொலைகள் மற்றும் மனிதாபிமானமற்ற குற்றங்களுக்கு பொறுப்பான கஞ்சிபாணி இம்ரான் ஒரு வெளிநாட்டில் பதுங்கியிருந்து சர்வதேச குற்றவியல் காவல்துறையின் பிடியில் இருந்தும் தப்பித்து இலங்கையின் ஆபத்தான பாதாள உலக நடவடிக்கைகளை நடத்தி வருவதாக புலனாய்வு அமைப்புகள் உறுதிப்படுத்தியுள்ளன. 2019 துபாயில் கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு நாடு கடத்தப்பட்ட பின்னர் பூசா உயர் பாதுகாப்பு சிறையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த இவர் 2021 பிணை வழங்கப்பட்ட நிலையில் நாட்டை விட்டு தப்பிச் சென்றிருந்தார். அன்று முதல் அவர் போலி கடவுச்சீட்டுகளை பயன்படுத்தி சர்வதேச எல்லைகளை கடந்து செல்வதோடு பாதாள உலகத்தின் இருண்ட பக்கங்களில் எழுதப்பட்ட பல கொலைகளின் முக்கிய சூத்திரதாரியாகவும் மாறியுள்ளார் என புலனாய்வு அமைப்புகள் கூறியுள்ளன. கஞ்சிபாணி இம்ரான் ஒரு உள்ளூர் பாதாள உலக தலைவர் மட்டுமல்ல, தற்போது சர்வதேச பயங்கரவாத அமைப்புகள் மற்றும் பெரிய அளவிலான மாபியா கும்பல்களுடன் தொடர்புடையவர் என்றும் தெரிய வந்துள்ளது. அவர் சர்வதேச தொழில்நுட்பம் மற்றும் தொடர்புகளை பயன்படுத்தி இலங்கையில் போதைப்பொருள் வலையமைப்பு மற்றும் பாதாள உலக நடவடிக்கைகளை இயக்கி வருவதால் நாட்டின் அமைதி மற்றும் பாதுகாப்பிற்கு ஒரு பெரும் அச்சுறுத்தலாக உள்ளதாக பாதுகாப்பு தரப்புகள் தெரிவிக்கின்றன. இவரை கைது செய்வதற்காக இலங்கை காவல்துறை சர்வதேச இன்டர்போல் மூலம் 2 ஆகஸ்ட் 2024 அன்று A888 என்ற எண்ணின் கீழ் ஒரு சிவப்பு பிடியாணையை பிறப்பித்துள்ளது. இருப்பினும் அவர் தொடர்ந்து தனது வசிப்பிடத்தை மாற்றிக்கொண்டே இருப்பதுடன் பாதுகாப்பு படையினரின் கண்களில் இருந்து மறைந்து வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. இவர் தொடர்ந்து சுதந்திரமாக நடமாடுவது தேசிய பாதுகாப்புக்கு நேரடி அச்சுறுத்தலாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையுடன் தொடர்புபட்டு வெளிநாட்டில் இருந்தாலோ அல்லது அவரது இருப்பிடம் அல்லது சர்வதேச தொடர்புகள் குறித்து ஏதேனும் தகவல் தெரிந்தாலோ சர்வதேச காவல் பிரிவுக்கு அல்லது குற்றப்புலனாய்வு துறையின் சர்வதேச ஒருங்கிணைப்பு பிரிவுக்கு உடனடியாக தெரிவிக்குமாறு அதிகாரிகள் பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர். யாழ்ப்பாண மாவட்டத்தின் தீர்க்கப்படாத பிரச்சினைகள் அனைத்தையும் மத்திய அமைச்சின் மட்டத்திற்கு கொண்டு அதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெயச்சந்திரமூர்த்தி ரஜீவன் தெரிவித்துள்ளார். யாழ் மாவட்ட கல்வி அபிவிருத்தி உபக்குழு கூட்டம் உபக்குழுவின் ஜெயச்சந்திரமூர்த்தி ரஜீவன் தலைமையில் நேற்றைய தினம் மாவட்ட செயலக மாநாட்டு மண்டபத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் கருத்து தெரிவிக்கும் போது மேற்கண்ட விடயத்தை கூறியுள்ளார். இது தொடர்பில் மேலும் கருத்து தெரிவிக்கையில் பிரதமர் ஹரிணி அமரசூரிவின் வழிநடத்தலின் கீழ் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒவ்வொரு நாடாளுமன்ற உறுப்பினர் நியமிக்கப்பட்டு கல்வி உபக்குழு கூட்டங்களை நடாத்தி மாவட்டத்தில் கல்வி தொடர்பாக எதிர்நோக்கும் சவால்களை ஆராய்ந்து முன்னிலைப்படுத்துவதற்காக இக்கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. யாழ்ப்பாண மாவட்டத்தில் 15 பிரதேச செயலகங்களிலும் 5 கல்வி வலயங்களிலும் கல்வி தொடர்பான பிரச்சினைகளை ஆராய்வதுடன் தீர்க்கக்கூடிய பிரச்சினைகளை தீர்ப்பதுடன் ஏனைய பிரச்சினைகளை மத்திய அமைச்சின் மட்டத்திற்கு கொண்டு செல்வதும் இதன் நோக்கமாகும். மேலும் வடக்கு மாகாணத்தில் அபிவிருத்தி இல்லாமல் காணப்படும் பாடசாலைகளை அபிவிருத்தி செய்தல், ஆளணி பற்றாக்குறை போன்றன காணப்படுவதாகவும் அதனை தீர்ப்பது தொடர்பாகவும் நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளன. மேலும் வடக்கு மாகாணத்தில் அபிவிருத்தி இல்லாமல் காணப்படும் பாடசாலைகளை அபிவிருத்தி செய்தல், ஆளணி பற்றாக்குறை போன்று காணப்படுவதாகவும் அதனை தீர்ப்பது தொடர்பாகவும் நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளன. கல்வி பெறுபவர்களில் கடந்த கால யுத்த அசாதாரண நிலைமைகள் தாக்கம் செலுத்துவதாகவும் தாயை இழந்து தந்தை இழந்து பெற்றோரை இழந்து அனாதை இல்லங்களில் பிள்ளைகள் காணப்படுகின்றனர். கல்வியில் எதிர்நோக்கும் பிரச்சினைகளை ஆராய்ந்து முன்னிலைக்கு கொண்டுவர வேண்டும். இது தொடர்பில் கல்வி அமைச்சினால் மேற்கொள்ளப்படும் கல்வி சீர்திருத்தங்கள் தொடர்பாக ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை முன்வைக்கவும், மேலும் குறைவான மாணவர்களை கொண்ட பாடசாலைகளை ஒன்றிணைத்தல், கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தின் கீழ் கல்வி அமைச்சினால் மேற்கொள்ளப்படும் திட்டங்கள் தொடர்பான பொறிமுறையை வகுத்தல், வடமாகாண ஆசிரியர்களுக்கான இடமாற்றம், கஷ்ட அதிகஷ்ட பிரதேசங்கள் உள்ளிட்ட விடயங்கள் குறித்து கவனம் செலுத்தப்படும் என்றார்.
யாழ்ப்பாணம் காக்கை தீவு மீள் சுழற்சி மையத்தால் தாங்கள் தினமும் இன்னல்கள் எதிர்கொள்வதாக தெரிவித்து இப்பகுதி மக்கள் போராட்டத்தில் குதித்துள்ளனர். காக்கை தீவு மக்கள் தீர்வு கோரி இன்றைய தினம் யாழ் மாநகர சபைக்கு முன்பாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதன்போது அவர்கள் கருத்து தெரிவிக்கையில், நான் இந்த குப்பை மீட்டால் அன்றாடம் பல்வேறு இன்னல்களை எதிர்கொள்கின்றோம். குழந்தைகள் முதல் முதியோர் வரை அனைவரும் தொற்று மற்றும் தொற்றா நோய்களால் பாதிக்கப்படுகின்றனர். அங்கே கொட்டப்படும் கழிவுகள் தரம் பிரிக்கப்படுவதில்லை. ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் ஆளுகைக்குட்பட்டு மாநகர சபையானது காணப்பட்ட போது தரமான கழிவு முகாமைத்துவம் பேணப்பட்டது. கழிவுப் பொருட்கள் மூலம் சேதன பசலை தயாரிக்கப்பட்டு விற்பனை செய்யப்பட்டது. ஆனால் தற்போதுதான் இவ்வாறான மனிதத்திற்கு ஒவ்வாத பிரச்சனைகள் இடம்பெறுகின்றன. கழிவுகளை எரிக்கின்றார்கள். இதனால் அருகில் இருக்க முடிவதில்லை. இந்த பிரச்சனைக்கு முதல்வர் மற்றும் ஆணையாளர் ஆகியோர் வெளியே வந்து நமக்கு தீர்வு வழங்க வேண்டும். இல்லாவிட்டால் நாங்கள் மாநகர சபைக்குள்ளே செல்ல வேண்டி ஏற்படும் என்றனர். அதுக்கான பணமும் வசூலிக்கப்படுகின்றது. ஆனால் இந்த குப்பை இவ்வளவு பிரம்மாண்டமான குப்பை எரிந்து அதிலிருந்து வரக்கூடிய நச்சு வாயுக்கள் இந்த மக்கள் சுவாசிக்கின்றார்கள். எத்தனை பிள்ளைகள் குழந்தைக்கு நிமோனியா காய்ச்சல் 3 மாசம் இன்னும் போட்டல் வீட்டை விடல. ரிப்போர்ட் எடுக்கணும் எடுத்து தாரோம். குழந்தைக்கு நிமோனியா காய்ச்சல். அந்த அதுல 5-6 தொழிலாளிகள் இருக்கிறோம். 5-6 தொழிலாளிகள், அதாவது வந்து தொழிலாளிகள் பாதுகாப்பு உத்தியோகத்தர் பாதுகாப்பு உத்தியோகத்தர் அதுக்கு இருந்து கொடுத்தீங்கன்னா அப்ப அதுக்கு என்னத்துக்கு அந்த பாதுகாப்பு உத்தியோகத்தர் நீங்க என்னத்துக்காக சின்ன பாதையை விட்டு 15-20 மாடு உள்ள கிடைக்குது. அது ஏன் அந்த மாடு எப்படி வந்தது? ஒரு சொசைட்டிக்கு தெரியாமல் எப்படி மாடு வந்தது? நான் சொல்றேன், சின்ன பானை வந்து வச்சிருக்கிறோம். ஒரு சின்ன ஒரு அளவான ஒரு ஆட்டோ நான் சொல்றேன், இனிமேல் அந்த காக்கதீவில உணவு கழிவுகளும் வரக்கூடாது. அதாவது வந்து விலங்கு கழிவுகள் வரக்கூடாது. ஏன் தரம் பிரிச்சு அதை வந்து தரம் பிரிச்சு தீர்மானங்கள் எடுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் சொன்னா காக்கதியை சுத்தி கேமரா போட்டுருவோம். அதாவது 10 அடிக்கு ஒரு கேமரா காக்கதியை சுத்தி போட்டுறது. அதே 10 அடி பைப்ல லைட் போட்டுறது. அதை விட அந்த மதில் ஒன்றாவது உடங்கிறது நெட் அடிச்சிருக்கு. அதை அடிக்கடி வெட்டப்படுது. அப்ப அந்த நெட்டை வெட்டப்படுதுன்னா யாரோ ஒருத்தன் உள்ள போறாங்க, யாரோ இனம் தெரியாத உள்ள போறாங்க. அதனாலே நடக்கலாம். அப்ப அதுக்குரிய மதில் கட்டுறதுக்குரிய தீர்மானங்கள்லாம் சபைக்கு வருது. அப்ப நாங்க அதை அந்த இடத்துல நாங்க அக்செப்ட் பண்ணினா தான் அந்த வேலையை ஆரம்பிக்கிறோம். எங்களும் மத்தியானம் 12 மணிக்கு ஒரு லஞ்ச் டைம் இருக்கு. நாங்க லஞ்சுக்கு போகாம உங்களோட நாங்க மக்களுக்கான நாங்க மாநகர சபை சப்போர்ட் பண்றதுக்கு நீங்க சொல்ற சரி. நீங்க சொல்ற சரி. ஆனா இப்ப நீங்க கேமரா போட்ட போறதும் மதில் கட்ட போறதும் நெட் கட்ட போறதும் மக்களுக்கான சொன்னா மக்கள் எல்லாம் குடியேறிட்டு இனி அந்த இடத்துல குப்பை மையம் பெறக்கூடாதுன்னு ஆர்ப்பாட்டம். அதனால நீங்க அதுக்கு மாற்று வழி தான் நீங்க இடத்த சொல்லணும். இல்ல நீங்க 24 ஒரு நீர்கொழும்பு சிறைச்சாலைக்குள் நடந்த கொடூர வன்முறைக்கு கத்துவெல்லகம சுரேஷ் என்ற கைதியின் கோரிக்கை நிராகரிக்கப்பட்டமையே காரணமாக இருக்கலாம் என தெரிவிக்கப்படுகின்றது. நீதிமன்றத்தில் குற்றப்புலனாய்வு திணைக்களம் சமர்ப்பித்த தகவல்களின்படி ஜூலை 5ஆம் தேதி நீர்கொழும்பு சிறைச்சாலையின் A1 வார்டில் இருந்து கட்டுவெல்லகம சுரேஷ் என்ற கைதி உடற்பயிற்சிக்காக வழங்கப்படும் 30 நிமிடங்களை விட மேலதிக நேரம் கோரியுள்ளார்.
இதற்கு அனுமதி மறுக்கப்பட்டதால் அவர் சிறைச்சாலை அதிகாரியை திட்டி அச்சுறுத்தியுள்ளார். மறுநாள் காலை அவர் ஏவார்ட் கைதிகள் மீது தாக்குதல் நடத்தியதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதுவே வன்முறை பரவ காரணமாக அமைந்ததாகவும் நீதிமன்றத்தில் குற்றப்புலனாய்வு திணைக்களம் தகவல்களை வழங்கியுள்ளது. மேலும் இதன் பின்னணியில் கைதிகள் சிறைச்சாலையின் மருந்தகம் மற்றும் நிர்வாக கட்டடத்தை சேதப்படுத்தியுள்ளனர். சிறைச்சாலை அதிகாரிகள் நிலைமையை கட்டுப்படுத்த முடியாததால் போலீசாரின் உதவியை நாடியுள்ளனர். கொழும்பிலிருந்து சிறைச்சாலை அவசரகால அதிரடி படையினர் வரவழைக்கப்பட்ட நிலையில் கைதிகள் கூரைகளின் மீது ஏறி வன்முறையில் ஈடுபட்டுள்ளனர். மறுநாள் காலை உணவை வழங்கச் சென்ற அதிகாரிகள் மீது கைதிகள் கற்கள் மற்றும் மரத்தடிகள் மற்றும் இரும்பு கம்பிகளால் தாக்கியுள்ளனர். நீர்கொழும்பு சிறைச்சாலை அதிகாரிகள் தப்பிச் சென்ற நிலையில் கொழும்பிலிருந்து சென்ற அதிகாரிகள் உள்ளே சிக்கிக் கொண்டதாக தெரிவிக்கப்படுகிறது. கைதிகள் சிறைச்சாலையின் ஆயுத களஞ்சியத்தின் ஒரு பகுதியை தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து அதிகாரிகளை நோக்கி துப்பாக்கியை நீட்டியுள்ளனர். இதனைத் தொடர்ந்து விசேட அதிரடி படையினர் கண்ணீர் புகை தாக்குதல் நடத்தியுள்ளனர். அது பலனளிக்காததால் வான்நோக்கி எச்சரிக்கை துப்பாக்கிச்சூடு நடத்தியுள்ளனர். பின்னர் சிறைச்சாலையின் நுழைவாயில் பகுதியூடாக துப்பாக்கிச்சூடு நடத்தி உள்ளே சிக்கியிருந்த அதிகாரிகளை மீட்டுள்ளனர். சிறைச்சாலைக்குள் இருந்து ஒரு F-58 ரக துப்பாக்கி, ஒரு மெகசின் மற்றும் 271 பயன்படுத்தப்பட்ட தோட்டாக்கள் மீட்கப்பட்டன. அதிகாரிகளுக்கு வழங்கப்பட்டிருந்த 60 துப்பாக்கிகள் தடயவியல் சோதனைக்காக பெறப்பட்டுள்ளன என நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையில் சிறைச்சாலையின் CCTV பதிவுகள் மொரட்டுவை பல்கலைக்கழக கணனி தடயவியல் ஆய்வகத்திற்கு அனுப்பப்பட உள்ளதாகவும் 40 CID அதிகாரிகள் அடங்கிய 3 குழுக்கள் விசாரணைகளை நடத்தி வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுவரை 136 சிறைச்சாலை அதிகாரிகள், 141 கைதிகள் மற்றும் 9 STF அதிகாரிகளிடமும் வாக்குமூலங்கள் பெறப்பட்டுள்ளன. கொலை குற்றம், துப்பாக்கிகள் கட்டளை சட்டம் மற்றும் பொதுச்சொத்து சட்டம் ஆகியவற்றின் கீழ் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். இந்நிலையில் நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இருந்த அனைத்து கைதிகள் பற்றிய அறிக்கையை சமர்ப்பிக்குமாறு சிறைச்சாலைகள் ஆணையாளர் நாயகத்திற்கு நீர்கொழும்பு நீதிவான் ஷாலினி பெரேரா உத்தரவிட்டுள்ளார். அத்துடன் மற்ற சிறைகளுக்கு மாற்றப்பட்ட கைதிகளிடமிருந்து வாக்குமூலங்களை பெறுமாறு CIDக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுழியில் முன்னெடுக்கப்பட்டு வரும் 3ஆம் கட்ட அகழ்வு பணிகளின் 3ஆம் பகுதி இன்று புதன்கிழமை காலை மீண்டும் ஆரம்பமாகியுள்ளது. யாழ் நீதவான் நீதிமன்றத்தின் அனுமதியுடன் முன்னெடுக்கப்பட்டு வரும் 3ஆம் கட்ட அகழ்வு பணிகளுக்காக மொத்தம் 56 நாட்கள் ஒதுக்கப்பட்டிருந்தன. கடந்த 32 நாட்கள் அகழ்வு பணிகள் நிறைவடைந்த நிலையில் கடந்த ஜூன் 23ஆம் தேதியுடன் பணிகள் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டிருந்தன. இந்நிலையில் இன்று பணிகள் மீண்டும் தொடங்கப்பட்டுள்ளன. 1ஆம் கட்ட அகழ்வு பணிகளானது கடந்த ஆண்டு மே 15ஆம் தேதி ஆரம்பமாகி 9 நாட்கள் நடைபெற்ற அகழ்வுகளில் 19 மனித எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டன. 2ஆம் கட்ட அகழ்வு பணிகளானது கடந்த ஆண்டு ஜூன் 26 முதல் செப்டம்பர் 3ஆம் தேதி வரை 45 நாட்கள் நடைபெற்ற அகழ்வுகளில் 1ஆம் கட்டத்தில் கண்டெடுக்கப்பட்டவை உட்பட மொத்தம் 240 எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டன. 3ஆம் கட்ட அகழ்வு பணிகளானது கடந்த ஏப்ரல் 27ஆம் தேதி முதல் 9 வரை 12 நாட்களும், ஜூன் 1 முதல் ஜூன் 23 வரை 22 நாட்களும் பணிகள் இடம்பெற்றன. இதில் மே மாதம் மட்டும் 21 எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டன. இதன்படி இதுவரை மேற்கொள்ளப்பட்ட அகழ்வு பணிகளில் மொத்தம் 412 எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் அதில் 409 எலும்புக்கூடுகள் இதுவரை அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணத்தில் போலி ஆவணங்களுடன் தனியார் காணிகளை அடாத்தாக கையப்படுத்தும் கும்பல் தொடர்பில் போலீசில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளன. அண்மையில் திருநெல்வேலி பகுதியில் பலாலி வீதியை அண்மித்த வெற்றுக்காணி ஒன்றினை கையப்படுத்தும் நோக்குடன் அவற்றுக்கு எல்லை தூண்களை நடும் வேலையில் கும்பல் ஒன்று ஈடுபட்டுள்ளது. இது தொடர்பில் அறிந்த காணி உரிமையாளர் அவ்விடத்திற்கு சென்று தனது காணிக்கு தூண்களை நடுவது குறித்து கேள்வி எழுப்பியுள்ளார். அதற்கு குறித்த கும்பல் காணி தம்முடையது எனவும் உன்னுடைய காணி என்றால் அதற்கான உறுதி ஆவணங்களை கொண்டு வந்து உறுதிப்படுத்து என மிரட்டும் துணியில் கூறியுள்ளனர். உங்கள் காணி என்றால் அதற்கான ஆவணங்களை காட்டுங்கள் என காணி உரிமையாளர் கேட்டபோது அவற்றை காட்ட வேண்டிய அவசியம் இல்லை என மிரட்டியுள்ளனர். இது தொடர்பில் தான் போலீசில் முறையிடுவதாக கூறி காணி உரிமையாளர் சென்று கோப்பாய் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்த நிலையில் குறித்த கும்பல் காணியில் இருந்து வெளியேறி சென்றுள்ளது. அதேவேளை குறித்த கும்பல் சில தினங்களுக்கு முன்னரும் திருநெல்வேலி பகுதியில் வேறொரு வெற்று காணிக்கு தூண்களை இடும் பணிகளில் ஈடுபட்ட வேளை காணி உரிமையாளர் சென்று கேட்டபோதும் காணி உரிமையாளரை மிரட்டிய போது அவர் போலீசாருக்கு தொலைபேசி அழைப்பினை மேற்கொள்ள முயற்சித்த வேளையில் காணியிலிருந்து வெளியேறி சென்றுள்ளனர். குறித்த கும்பல் தொடர்பில் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளதுடன் வெற்று காணிகளை இலக்கு வைத்து செயற்படும் கும்பல் தொடர்பில் பொதுமக்கள் விழிப்பாக இருக்குமாறும் போலீசார் கோரியுள்ளனர்.